நீங்க எப்ப அவங்களோட ஃபேஸ வந்துட்டு அவங்க ட்ரூ கலரா காட்டுறீங்களோ, ஐ திங்க் அவங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். என்னோட மேக்கப் இதுல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ நெறைய வரும். ஓகே. குண்டா இருக்கிறனால இல்ல, ஒல்லியா இருக்கிறனால இல்ல, எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா, லாங் டர்மா நம்ம நின்னு மேக்கப் பண்றோம். மேக்கப்ல ஒரு விஷயம் என்னன்னா, அன்டில் எண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி, அந்த மேக்கப் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவுட்கம் தெரியும். அதுதான் சொல்றேன். ஒரு ஃபேஸுக்கான திங்ஸ் மார்க்கெட்ல விக்கிறது இல்லையா? அப்படி ஓகே. வித்தா நாங்க அப்படி வாங்கி ஒரு ஆளுக்கு பாய்ச்சிட்டு போயிட்டே இருந்திருப்போமே. ஸோ 10 பேருக்கு விக்கிறது தான் ஒரு ஆளுக்கோ, 2 ஆளுக்கோ, 3 ஆளுக்கோ பாய்ச்சா ஹாய் வணக்கம். மச்சீஸ் மேட்ட பாட்காஸ்ட் பவர்ட் பை மச்சி ஐஸ்கிரீம் லவ் பை எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் வெண்ணிலா. அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேபிலயே கொஞ்சம் பிரபலமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் தென் ஒரு ஹேனா ஆர்டிஸ்ட். ஸோ அவங்கள பத்தின வாழ்க்கை வரலாற பத்தி இன்னைக்கு கேட்டு நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். அவங்க எப்படி இந்த துறைக்கு வந்தாங்க, என்னென்ன கடந்து வந்திருக்காங்க, இது எல்லாமே இந்த பாட்காஸ்ட் செஷன்ல வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு அவங்கள பத்தி இன்டர்வியூ பண்ணலாமா? வாங்க பார்ப்போம். ஹாய் வணக்கம் அக்கா. ஹாய் வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நலம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. நீங்க? நானும் சாப்பிட்டேன். ஓகே. நம்மளோட பாட்காஸ்ட்குள்ள போயிருவோமா? போலாம். இன்னைக்கு கேள்விலாம் வந்து கொஞ்சம் ஈஸியா தான் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நீங்க பயப்படாம நல்லா கான்ஃபிடென்ட்டா ட்ரை பதில் சொல்லுங்க. பண்றேன். ஓகே. ஓகே. உங்கள பத்தி வெண்ணிலானா இதுதான் அப்படின்னு ஒரு 2 வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? 2 வரியிலயா? ஓகே. நான் வந்துட்டு அ ஜேபில இல்ல சோசியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா, வெண்ணிலான்னு கேட்டீங்கன்னா, ஷி இஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஷி இஸ் அ ஹெனா ஆர்டிஸ்ட். ஓகே. உங்களோட சைல்ட்ஹுட் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ! டெரிபிளான ஒரு டாபிக் ஆச்சு. சைல்ட்ஹுட்ல பத்தி பேசினா தான் கொஞ்சம் உங்கள பத்தி நெறைய விஷயம் தெரிஞ்சுப்பாங்க. சைல்ட்ஹுட்னா மேபி ஃபேமிலி பத்தி நான் சொல்றேன். ஓகே. அப்பா ஓகே. வந்துட்டு சைனீஸ், அம்மா இந்தியன். ஸோ அவங்க லவ் மேரேஜ் அண்ட் தென் எனக்கு 2 அக்கா, ஒரு யங்கர் சிஸ்டர். என்னோட ஸ்டோரி ரொம்பலாம் இல்ல. வீட்லயே வச்சு ரொம்ப நாட்டியஸ்ட் சைல்டுனா நான் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஐ அம் அ டிப்ளோமா ஹோல்டர். ஹோட்டல் மேனேஜ்மென்ட் செஞ்சேன். அண்ட் இப்போதைக்கு அவ்வளோதான். ஓகே. வெண்ணிலாக்கும் இந்த மேக்கப்பும் எவ்வளோ ஒரு இணைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில? எனக்கே தெரியாது நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக்குபேஷனுக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி ஐ அம் அ ஹாட்டலியர். நான் அதுக்கு தான் டிப்ளோமா முடிச்சேன். என் ஃபேமிலியும் வந்துட்டு ஹோட்டல்ல தான் இது வேலை செய்ய போகுது. டிப்ளோமா இதில தான் முடிச்சிருக்குன்னு அப்படின்னு இது பண்ண ஒரு இதில ஒரு தாட் சொந்த பிசினஸ் செய்யலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர்ல வேலை செய்ய ட்ரை பண்ணேன். ஓகே. பட் 3 மந்த்ஸ் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். அதுக்கு மேல என்னால முடியல. எனக்கு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. வேலை கிடைக்கலையா? இல்ல மினிமம் இல்ல, போல? இல்ல இருந்துச்சு. பட் வேலைக்கு. ஐ கேனாட் கோப் அப் வித் த சிங்கப்பூர் திங். ஓகே. என்னால காலையில முடியல. எந்திச்சு போணும் அந்த மாரியா? எஸ். அது நெறைய ஹெல்த் இஷ்யூ குடுத்துருச்சு எனக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் எதா இருந்தாலும் சொல்லுவேன். ஸோ அவங்க தான் என்னோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் பிசினஸ்க்கு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இஸ் அ ஃபோட்டோகிராஃபர். ஷி இஸ் குவைட் ஃபேமஸ் சொல்லலாம். ஆ அவங்க தான் என்கரேஜ் பண்ணாங்க. போய் கத்துக்கோ. அ ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் வேல போயிட்டு இத பத்தி தெரிஞ்சுக்கோ. தென் ஐ ஸ்டார்ட்டட் டு லேர்ன். ஓகே. மேக்கப் வந்து ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ம். மேக்கப் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே. அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். பாயா இருந்தாலும் சரி, கேர்லா இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்கப்ஸ் கிவ்ஸ் யூ அ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக தான் வந்து மேக்கப் யூஸ் பண்றாங்க. சொல்லலாம் ப்ரொஃபஷனலாவும் சரி, அ சில பேர் வந்துட்டு ரொம்ப ஃபியர் பண்ணுவாங்க. இந்த மாரி பேர் ஃபேஸோட வெளிய போறதுக்கு, அவங்களுக்கு ஸ்கின் அக்னிஸ் இருக்கும், நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மேக்கப் இல்லாம வெளிய போற ஆளு ரொம்ப குறைவு. எதனால? ஆ அது எது ஒரு கான்ஃபிடன்ஸ். வெளிய போறப்ப நம்ம அழகா தெரியிறோம். எல்லாரும் பார்க்குறாங்க. எஸ். ஸோ எல்லாரும் அட்மையர் பண்றாங்க. நம்மள பார்க்குறாங்க. ஸோ மேக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அன்றாட வாழ்க்கையில இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய நீங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே சொந்தமா மேக்கப் கத்துக்கிட்டாங்க. சொந்தமா இப்ப கிளாஸஸ்லாம் இருக்கு. ம். பெர்சனல் மேக்கப் அந்த மாரி. நீங்க வீட்ல இருக்கிறதுக்காக மேக்கப் எப்படி பண்ணிக்கணும், வெளிய போறதுனா எப்படி பண்ணிக்கணும்னு சொல்லி பெர்சனலாவே கத்துக் குடுக்குறாங்க. நீங்களும் அத கத்துக் குடுக்குறீங்க. ஸோ இது வந்து அவங்க வாழ்க்கைக்கு வந்து அது வந்து ஒரு பெண்கள் வாழ்க்கையில வந்து அப்படி திணிக்கிற மாரி இல்லையா? நீ மேக்கப் பண்ணா தான் வெளிய வந்து நல்லா ஷோ ஆவ. இல்லன்னா
ஓகே. நம்ம வந்துட்டு யார் வாழ்க்கையிலயும் போய் திணிக்கல. அவங்களா தான் நம்மள தேடி வராங்க. இப்ப நம்ம அழகா தெரியிறோம். சோஷியல் மீடியால வந்துட்டு நம்ம ஃபேஸ் அழகா தெரியுது. நேச்சுரலா இருக்கு. ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஒரு லுக்கா இருக்குன்னா, அவங்களா தான் நம்மள தேடி வராங்க. ஓகே. ஸோ அப்பனா அந்த ஒரு விஷயம் வந்துங்களே அவங்களுக்கு தேவை. அத தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். ஓகே. நீங்க மொத மேக்கப் பண்ணியிருப்பீங்கல்ல. உங்களுக்கே நீங்களே நான் வந்து மேக்கப் கத்துக்கிறேன்னு ஆரம்பிச்சப்ப நீங்க உங்களுக்குன்னு பண்ணியிருப்பீங்கல்ல. ஓகே. அதனோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ஓகே. ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, எனக்கு அப்ப ஒரு 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் பேக்கோட மேக்கப்போட இப்ப எவ்ளோ இம்ப்ரூவ்மென்ட் நான் சொல்லுவேன். ஓகே. இப்போ வரைக்குமே ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கம்பேர் பண்ணி பார்த்துக்குவேன். எவ்ளோ நான் க்ரோ ஆயிருக்கேன், எவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான என்னோட வேலையில எனக்கு இந்த மேக்கப் நான் செய்ற மேக்கப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இந்த இந்த மேக்கப் துறையில உங்களோட இன்ஸ்பிரேஷன்னா யாருன்னு சொல்லுங்க? நெறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. இப்ப சோசியல் மீடியா இருக்கறனால நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனா நெறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. டெய்லி லைஃப்லயே நீங்க நெறைய பேர பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட்டா நான் கத்துக்கிட்ட ஒரு டீச்சர் என்னோட மென்டர்னா மங்கா ஜெகன்மோகன். ஷி இஸ் ஓகே. பேஸ்ட் ஃப்ரம் ஜேபி. செகண்ட்லி எனக்கு கண்ணா அண்ணன் மேக்கப் ரொம்ப பிடிக்கும். இவங்கலாம் என்னோட இன்ஸ்பிரேஷன். அ நான் பண்ற கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் எதையாச்சும் ஒரு டச் ஆச்சும் அவங்க பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. அ ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பழகுனனால. எஸ் நான் பார்க்குறேன். டெய்லி நம்ம அவங்களோட ஸ்டாரி பார்க்குறோம். நம்ம எல்லாமே அவங்கள வியூ பண்றோம். ஸோ எஸ். நீங்க வந்து இந்த மேக்கப் துறையில தான் வந்து ஃபுல்லா கன்டின்யூ பண்ண போறீங்கன்னு நினைச்சப்ப, ஃபேமிலி கிட்ட சொன்னப்ப அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா நீங்க சொன்னீங்க ஹோட்டலுக்கு தான் வேலைக்கு போறேன்னு. ஸோ ஃபேமிலி கிட்ட இருந்து சப்போர்ட் வந்துச்சா? இல்ல வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது எல்லா அப்பா, அம்மாக்குமே உள்ளது தான். அ நம்ம ஸ்டார்ட்டிங்ல கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னு ஒரு பயம் தான். ஸோ ஹோல்ட் பண்ணாங்க என்ன. வேண்டாம் பிசினஸ் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். உனக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். நீ இந்த மாச சம்பளம் வேலைக்கு போ அப்படின்லாம் இருந்துச்சு தான். பட் ஒன்ஸ் என்னோட குரோத் அவங்க பார்க்குறப்ப, அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கைய நான் குடுத்தேன். ஸோ ஓகே. அந்த நம்பிக்கைய நான் குடுக்குறப்ப, ஓகே என் பொண்ணு வந்துட்டு ஒரு நல்ல இதுல தான் போறாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கைய குடுக்குறப்ப, என்னோட இந்த வொர்க் வந்துட்டு எனக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே. நீங்க மொத பண்ண ஒரு பே பண்ணி மேக்கப் பண்ண அ இவன் ஞாபகம் இருக்கா? நான் பே பண்ணி பண்ண நீங்க மேக்கப் பே பண்ணல. உங்களுக்கு பே பண்ணாங்க. நீங்க போய் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா போனது. இருக்கு. பெர்சனல் மேக்கப். ஸ்டார்ட்டிங் அதுதான். மொத பெர்சனல் எஸ். மேக்கப்ல அது இருந்து ஒரு ஆரம்பிச்சீங்க. 7, 8 இயர்ஸ் பேக். ஆ அ ஞாபகம் இருக்கு. அவங்க இன்னுமே கான்டாக்ட்ல வச்சிருக்கீங்களா? இல்ல இருக்காங்க. என்னோட இருக்காங்க. ஸ்டோரீஸ்லாம் வியூ பண்ணி அப்பப்ப மேக்கப் இதெல்லாம் வந்துட்டு அ விஷஸ் குடுப்பாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் பெரிய ஈவென்ட்? ம். பெரிய ஈவென்ட் நான் மேக்கப் பண்ணதா? யாஹ்! பிரைட் தான். ரைட். ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் என்னோட ஃபர்ஸ்ட் பிரைட் ஷி வாஸ் சோ ஹேப்பி வித் ஹர் லுக். ம். ஐ திங்க் இங்க தான் நெனைக்கிறேன். மாசாயில தான் ஒரு ஹால்ல. ஓகே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ட ஸ்டூடெண்ட்டா வந்தாங்க மேக்கப் கிளாஸ்க்கு. பெர்சனல் மேக்கப் கிளாஸ்க்கு. தென் அவங்க வெட்டிங்க்கு அப்படியே என்னைய புக் பண்ணிட்டாங்க. ஆம், நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்ட தவிர இப்ப வந்து ஹென்னா ஆர்டிஸ்ட்டா இருக்கீங்க. ஸோ அதுல எப்படி உங்களுக்கு ஆர்வம்? ஓகே. ஆக்சுவலி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா ஆவறதுக்கு முன்ன ஐ அம் எ ஹென்னா ஆர்டிஸ்ட். ஓகே. நான் ஸ்கூல் முதல்ல டைம் ஆரம்பிச்சது வந்து அந்த ஹென்னால இருந்து. ஆமா. ஸ்கூல் டைம்லேருந்தே நல்லா ஹென்னா போடுவேன். ஸ்கூல்ல தொரத்தி தொரத்தி என்ன அடிப்பாங்க டீச்சர்ஸ்லாம். ஓகே. யாரு கையில மருதாணி போட்டாலும் இது வெண்ணிலா வேலையா தான் இருக்கும்னு சொல்லி தேடுவாங்க. அந்த மாரி. ஸோ அப்பலேருந்து நான் கத்துக்கிட்டனால, இப்ப என்னால ஒரு ட்வீட்டரா இருக்க முடியுது. ஓகே. ஸோ நெறைய பேத்துக்கு நான் கோர்சஸ் எடுக்கிறேன். ஹென்னா கிளாஸ், ஆல்சோ மேக்கப் கிளாஸ். பட் ஹென்னா எனக்கு அது ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு இது. ஏன்னா அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிசினஸ். ஓகே. ம். ஸோ இப்ப மேக்கப்னு வந்து மேக்கப்பும் ஹென்னாவும் 2த்தையும் வச்சு பார்த்தா உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க? ம். 2மே தான். ஏன்னா 2மே வந்துட்டு கிரியேட்டிவிட்டி தான். ஸோ கிரியேட்டிவிட்டி லைன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன டயர்டா இருக்கும்னே தவிர, மத்தபடி நம்ம மேக்கப் பண்றதும் சரி, ஹேனா போடுறதும் சரி, டைம் போறது உங்களுக்கு தெரியாது. ஓகே. நம்மளுக்கு புடிச்ச வேலைய செய்றப்ப அது டைம் ஓடுறது 2மே தெரியாதுல்ல. க்ளோஸ் டூ ஹார்ட் தான். எஸ். அது ஓகே. வந்து சூஸ் பண்ண முடியாது. 2மே கம்ஸ் வித். இப்ப வந்து உங்களுக்கு மேக்கப் பண்ண வரவங்களே வந்து உங்கள ஹேனாக்கு புக் பண்ணுவாங்களா? இல்ல நீங்க மேக்கப் பண்றது எடுத்தீங்கன்னா ஹேனா எடுக்க டிபெண்ட்ஸ். மாட்டீங்களா? ஏன்னா சில பேர்த்துக்கு என்னோட வொர்க் பிடிக்கும். சில ஓகே. பேர்த்துக்கு நெறைய அ ஹென்னா ஆர்டிஸ்ட்ட பார்க்குறாங்கல்ல, டெய்லி எல்லாருமே க்ரோ பண்றாங்க. ஸோ அ ஃபேமஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஹென்னா மட்டும் செய்றவங்க இருக்காங்க. அவங்க கிட்டயும் எடுத்துப்பாங்க. ஸோ மேக்கப் என்கிட்ட எடுத்துப்பாங்க. அந்த மாரியும் நான் பார்த்துருக்கேன். ஒன் பேக்கேஜா என்கிட்ட எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. உங்களோட மேக்கப்க்கும், மத்தவங்களோட மேக்கப்க்கும் என்ன ஒரு
வித்தியாசம் ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? நான் என்னோட பத்தி சொல்றேன். எனக்கு ஓகே. வேற இது எனக்கு தெரியாது. எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் எப்பவுமே ஒரு நேச்சுரலான லுக் குடுக்கணும்னு நெனைப்பேன். இப்ப எப்படி இப்ப இருக்காங்களோ அப்படி பிரைட்டா காட்டணும். எஸ். அந்த ஸ்கின மாத்த மாட்டேன். எனக்கு அந்த ஸ்கின் டோன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் இது குடுப்பேன். பிரியாரிட்டி கொடுப்பீங்க. எஸ். ஸோ நீங்க எப்ப அவங்களோட ஃபேஸ வந்துட்டு அவங்க ட்ரூ கலரா காட்டுறீங்களோ, ஐ திங்க் அவங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே. இப்ப நான் வெள்ளையா இருக்கேன். என்னோட கலர் வந்துட்டு நீங்க கொஞ்சம் டார்க்கா காட்டுனா எனக்கு பிடிக்குமா? இல்ல. கண்டிப்பா பிடிக்காது. இப்ப நீங்க கொஞ்சம் டார்க் ஸ்கின்னா இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையா காட்டுனா சில பேத்துக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஸோ அதுதான். அவங்க கலர் அவங்க ஸ்பெஷல். ஸோ அததான் நான் வந்துட்டு ஸ்பெஷலைஸ் பண்றேன். ஓகே. வெண்ணிலாக்கு உங்களோட டெய்லி டே டு டே ரொட்டீன் என்ன இருக்கும்? காலையில ஏன்னா வந்து ஈவென்ட்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ம்ஹ்ம். நார்மல் வீக் டேஸ்ல வந்து என்ன செய்வாங்க? ஐயோ! நார்மல் வீக் டேஸ்லயா? ஓகே. இப்ப ஒரு 2, 3 வீக்ஸா என்னோட ரொட்டீன் சொல்றேன். ஐ அம் அ ட்விட்டர் நவ். எஸ்எல்டிஎன் கவர்ன்மென்ட் கிளாஸ்ல நான் வந்து ஒரு கோச்சா இருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் ஸோ என்னோட டெய்லி. இதுதான் காலைல 7 மணிலேருந்து நைட் 7 மணி வரைக்கும் இதுதான் போயிட்டு இருக்கும். ஓ! ஓகே. எஸ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சாட்டர்டே, சண்டேலாம் ஈவென்ட்ஸ் எஸ். அட்டெண்ட் ஆமா. பண்ணுவீங்க. எப்படி டைம மேனேஜ் பண்றீங்க? சோஃபா ஓகே தான். வீட்ல அம்மா இருக்காங்க. வீட்டு பார்த்துக்க. சம்டைம் நான் குக் பண்ணுவேன். அவங்க டேக் டர்ன் தான். கிவ் அண்ட் டேக் தான். ஓகே. ஒரு பெண்ணா பிசினஸ்ல பெண்ணா? கால் வைக்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயமா? இல்ல கஷ்டம் தான். நானும் உள்ள கஷ்டம்லாம் ம். பட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் தான். ஒரு கேர்லா ஒரு நியூ ஃபேஸா இந்த சோஷியல் மீடியாவா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், நீங்க என்டர் பண்றப்ப அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. ஸோ அத பிரிங் அவுட் பண்றதுக்கு குவைட் சம் டைம் எடுத்துச்சு. ஓகே. நீங்க ம். ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நீங்க அனுபவிச்ச இந்த கஷ்டம்லாம் என்ன? நெறைய சொல்ல இருக்கு. முடியுமா எங்களுக்காக? ஆ கஷ்டம்னு சொன்னாக்கா, என்னோட மேக்கப் இதுல பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இஷ்யூ நெறைய வரும். ஓகே. குண்டா இருக்கிறனால இல்ல, ஒல்லியா இருக்கிறனால இல்ல. எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஏன்னா, லாங் டர்மா நம்ம நின்னு மேக்கப் பண்றோம். யூ டோன்ட் நோ ஹவ் லாங் யூ ஆர் ஸ்டாண்டிங். ஸோ நீங்க ஒரு மேக்கப் செய்றப்ப அது 2, 3 ஹவர்ஸ் எடுக்கும். 4 ஹவர்ஸ் எடுக்கும். எல்லாருக்குமே இந்த பேக் பெயின், இந்த நீ பெயின், ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப இருந்துச்சு. ஸோ என்னோட சேலஞ்ச் வந்துட்டு அதுதான். ஓகே. ம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஆமா. இல்ல இப்பயும் அது வந்து இப்பயும் இன்னும் டெரிபிளா இருக்கு. ஆனா ஸ்டார்ட்டிங்ல அது இருந்தப்ப அது ஒண்ணும் சேலஞ்சா இருக்கும்ல. உங்களுக்கு தெரியாது அது தெரியாது. எதனால வந்திருக்கு அப்படின்ட்டு. போக போக தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியட் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் எப்படி ஃபேஸ் பண்றது அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஓகே. இந்த பிசினஸ் பண்றனால உங்களுக்கு நடந்த நல்ல விஷயங்கள். அப்பாடா! நல்ல விஷயத்த கேட்டா. நல்ல விஷயம். நெறைய பேரு அ என் டெய்லி லைஃப்ல நான் வந்துட்டு கெட் டூ நோ பண்ணேன். ஓகே. ஃபேமஸா இருக்கட்டும், ஃபேமஸ் இல்லாதவங்களா இருக்கட்டும். அ லைக் எப்படி சொல்றது? ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும். நெறைய பேர தெரிஞ்சுக்கிட்டேன் டெய்லி லைஃப்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்து. ஓகே. ஒரு கேர்ள் வந்து பிசினஸ ரன் பண்றதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே தேவையில்ல. உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். சென்ஸ். நீங்க அது இருந்தா மட்டும் தான் இந்த ஒரு சொசைட்டில ஒரு கேர்லா நீங்க காலடி எடுத்து வச்சு வளர முடியும். ஓகே. இங்க இந்த இண்டஸ்ட்ரியில ம்ஹ்ம். நீங்க இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியில வந்து ஃபேவரிசம் அந்த மாரி விஷயம்லாம் இருக்கா? இல்ல நீ வந்து பெரிய ஆளா ஆகக்கூடாது. பெரிய ஆளா இருக்கிறவங்க வந்து சின்னவங்கள வந்து வளர விட மாட்டாங்க. அந்த மாரி விஷயம்லாம் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் இருக்கும். இந்த இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த துறையிலயும் இருக்கா? இருக்கு. இல்லன்னு சொல்ல முடியாது. இருக்கு தான். பட் ஃபேவரிசம் நெறைய இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டா வரப்ப, ஒரு பிரபலமான மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்கள பார்த்து ஒரு ஃபேவரிசமா நடக்கிறதுக்கு அங்க நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. கோ த்ரூ பண்ணியே தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ அ ஓகே. உங்களோட ஹேப்பியஸ்ட் மொமெண்ட் இந்த த்ரூ அவுட் உங்க ஜர்னில, பிசினஸ் ஹேப்பியஸ்ட். ஜர்னில இல்ல வொர்க் ஜர்னில உங்களோட ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்? ம். ஃபியூ திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்னா வந்துட்டு, உங்களோட ஃபர்ஸ்ட் வொர்க் வந்துட்டு, ஒரு ஆள் ரெகக்னைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு விஷ் பண்றாங்க தெரியுமா? அ உங்களோட அண்டர்டேக்கிங்ஸ்லாம் வந்துட்டு
பெஸ்ட் ஆஃப் லக்கா இருக்கட்டும், நெறைய விஷஸ் சொல்லுவாங்கல்ல. அது எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் பிரைட் வந்துட்டு ஒரு கரங்கன எழுதி சாக்லேட்லாம் வச்சு ஓகே. பாக்ஸ்ல அனுப்பி விட்டாங்க. ஸோ அது என்னால மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ரீசனா லாஸ்ட் இயர் வந்துட்டு அ அவார்ட் ஃபங்ஷன்ல அவார்ட் வாங்குனது. ஓகே. அந்த என்ன அவார்ட்ன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேசம் இந்தியன் ஐகான் அவார்ட், இன்டர்நேஷனல் ஐகான் அவார்ட். ஸோ ஓகே. அது அதுக்கு அது மேக்கப் கிடைச்சப்ப ஆர்டிஸ்ட். எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த ஃபீலிங் வந்துட்டு உங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இட் வாஸ் லைக் வெரி டிஃபரெண்ட். ஹேப்பி ஹேப்பி டியர்ஸ்லாம் உங்க கண்ணுக்குள்ள உங்களால சொல்ல முடியும். எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த ஓகே. ஃபீலிங்க. ஸ்டேஜ் ஏறி போய் வாங்குறோம்ல. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபார் மேக்கப் ஆர்டிஸ்ட். எந்த கஸ்டமராச்சும் உங்கள ஈவென்ட் டைம்ல அழுவ வச்சிருக்காங்க? உங்களோட பிரைட் தான் மோஸ்ட்லி. எஸ். என் பிரைட் வந்துட்டு அவங்க கண் கலங்கி என்ன கண் கலங்க வச்சிருக்காங்க. ஓகே. அழகா பண்ணியிருக்கேன் ஓ! அப்படின்னு சொல்லி. அழகா பண்ணதுனால அழுதுருக்காங்களா? ஓகே. கஷ்டப்படுத்தி யாரும் அழ வச்சதில்ல. ஆஃப்டர்வர்ட் வேணா வீட்ல போய் அழுதுருக்கேன். ஐயோ! இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனா ஈவென்ட் டைம்ல ஈவென்ட் வந்து டைம்ல நீங்க இல்ல. காட்டிக்க மாட்டீங்க. ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் உமனா. ஸ்ட்ராங் வுமன் வெளிய காட்டிக்க கூடாது. ஓகே. ஆ மோஸ்ட்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஈவென்ட் டைம்ல எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி ஃபேமிலி நெறைய இடத்துல பார்த்துருக்கோம். உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. மோஸ்ட்லி நின்னுட்டு இருப்பாங்க. என் வீட்டு ஃபங்ஷன்ல கூட நான் பார்த்துருக்கேன். நின்னுட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாறணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது எல்லாமே மாறணும். ஏன்னா, நீங்க பே பண்ணி ஒரு ஆள ஹையர் பண்றீங்க. அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான ஸ்பேஸ் இருக்கணும், வேலை செய்யறதுக்கு. அப்பதான் அவங்க வொர்க்க வந்துட்டு அவங்க நிம்மதியா செய்ய முடியும். இப்ப ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு 5, 6 பேர் இருந்துகிட்டு, எங்க திங்ஸ் வைக்க டேபிள் இல்லாம, இது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்பவுமே ஆ பிரைட்ஸ்க்கு வந்துட்டு செகண்ட் சேஞ்சா இருக்கட்டும், இல்ல பெர்சனல் மேக்கப் சர்டன் பீப்பிள்ல வீட்டுக்கு போறப்ப ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. ஓகே. நாங்க கேட்குற மாரி இருக்கும். ஒரு டேபிள் வேணும், ஒரு சேர் வேணும், லைட் ஸ்விட்ச் எங்க இருக்கு தேடணும். ஸோ இந்த மாரி கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது மட்டும் எங்களுக்கு தீரவே தீராது. இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது அடுத்து வந்துட்டு ஒரு உங்கள எடுக்க அவேர்னஸா சொல்லணும். அவேர்னஸா நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு நீங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்ல ஃபோட்டோகிராஃபர்ஸ் யாராச்சும் லாங் டைமா நிக்கிற வேலைகள செய்றவங்களா இருந்தாக்கா, அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. டேபிள் அரேஞ்ச் பண்ணுங்க. சேர்ஸ் குடுங்க அவங்களுக்கு உட்கார. கொஞ்ச நேரம் கேப் கிடைச்சாலும் அவங்கள உட்கார தண்ணி குடுங்க. ஸோ அப்ப தண்ணிலாம் கூட உங்களுக்கு பரவாயில்லங்க. சேர், டேபிள் இது இருந்தாலே நீங்க தெய்வம். அந்த மாரி. பிரைட்ட தவிர தவிர ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள்ட்ட வந்து இது ஏன் அப்படி இருக்கு? அச்சோ! இது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? நெறைய இருக்கு. முன்ன வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது அந்த சிச்சுவேஷன. வென் யூ ஆர் நியூ இந்த மாரி ஒரு சேலஞ்ச் வரப்ப, இதுவுமே ஒரு வகையான ஒரு சேலஞ்ச் தான். ஏன்னா மேக்கப் பண்ணிக்கிட்டு இருப்போம். திடீர்னு உள்ளுக்கு வந்துட்டு அ மேக்கப்ல ஒரு விஷயம் என்னன்னா, அன்டில் எண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி, அந்த மேக்கப் செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவுட்கம் தெரியும். ஸோ நீங்க பாதியிலேயே கண்ணு கீழ பவுடர் அடிச்சிருப்போம். அப்போ வந்துட்டு பேய் மாரி இருக்கு வந்து பார்த்துட்டு சொன்னாக்கா, ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ இப்பலாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கிளவர். என்ன பண்ணுவேன், கதவு லாக் பண்ணிருவேன். ஓகே. யாரும் வெளிய வந்து உள்ள வரக்கூடாது. எஸ். என்னோட வொர்க்லாம் முடிச்சுட்டு, மேக்கப்லாம் செட் பண்ண பிறகு, அப்புறம் தான் உள்ளுக்கு அலோவ் அலவுட். பண்ணுவேன். எஸ். அது ஒண்ணும் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு வொர்க் இது குடுக்கும். ஓகே. இன்ட்ரஸ்டிங். உங்களோட மறக்க முடியாத ஈவென்ட் மறக்க இந்த முடியாது. இந்த இடத்துல வந்து என்ன இப்படி பார்த்துக்கிட்டாங்க. அதனால என்ன மறக்க முடியல. இல்ல இந்த விஷயம் நடந்தனால என்னால அந்த ஈவென்ட்ட மறக்க முடியல. அ அப்படி எதுவும் நான் ஞாபகம் வச்சுக்கல. ஆனா, நெறைய பிரைட்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. எனக்கு சாப்பாடு வரைக்குமே அரேஞ்ச் பண்ணி, நீங்க சாப்பிட்டுட்டு தான் மேக்கப் பண்ணணும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட கிளையண்ட்ஸும் இருக்காங்க. இப்போ வரைக்குமே ரிப்பீட்டடான ஒரு கிளையண்டும் இருக்காங்க. ஓகே. நீங்க இப்ப வந்து வெட்டிங்ல செய்யறது, ஈவென்ட்ஸ்க்கு செய்யறது, பிரைட்க்கு செய்யறது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். ம். வீடியோ சாங்ஸ்லலாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட வரலாற பார்த்தப்ப தெரிஞ்சுச்சு. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சுச்சு? ஆ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சுச்சு? நான் நான் சொன்னேன்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு ஷி இஸ் அ சினிமாட்டோகிராஃபர். ஓகே. ஸோ அவங்க மூலியமா தான் எனக்கு வந்துட்டு அ இந்த வீடியோஸ் இதுலலாம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைச்சுச்சு. ம். அந்த அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? வாஸ் ஃபன். அ நீங்க
என்டையர் அந்த சாங் முடியிற வரைக்குமே நீங்க வந்துட்டு பார்ப்பீங்க. உங்கள சுத்தி என்ன நடக்குது? ஒரு பாட்டோட வொர்க் வந்துட்டு எப்படி இருக்கும்? டைரக்டிங்னா என்னது? ஓகே. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஸோ ஒரே இட் நாள்ல வாஸ் எடுத்து டிஃபரெண்ட். முடிச்சுருவாங்களா? பாட்டுலாம் இல்ல. வாய்ப்பே இல்ல. ஓகே, நான் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சிருக்கேன். ஓகே. ஸோ அது லைக் மந்த் கணக்கா போகும். ஷார்ட் ஃபிலிமே மந்த் கணக்குல எஸ். போகுமா? அது எஸ். ஆமா. ஒரு ஓகே, 1 1/2 மந்த் நெனைக்கிறேன். அது போணுச்சு. ஓகே. ம். அந்த மாரிலாம் நல்லா பே பண்ணுவாங்களா? இல்ல நீங்க செஞ்சு குடுங்க. நான் உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் போடுறேன். இல்ல பேலாம் கரெக்ட்டா தான் பண்ணாங்க. ஓகே. நல்லா தான் பே மோஸ்ட்லி வந்து பண்ணாங்க. இப்ப பெரிய நல்லா பெரிய பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடுலாம் குடுத்தாங்க. ஸ்டே பண்ண அக்காமடேஷன்லாம் குடுத்தாங்க. வாஸ் குட். பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்க செஞ்சு குடுங்க. நாங்க வந்து உங்க கிரெடிட்ஸ் குடுக்குறோம். அப்படிதானே இப்ப மோஸ்ட்லி வரைக்கும் இருக்காங்க. அந்த மாரி எதுவும் நான் ஃபேஸ் பண்ணதில்ல. சோ ஃபார் டிஸ்கவுண்ட்ஸ் கேட்பாங்க. இல்ல. அதுவும் இல்ல. இல்ல. ஓ! பே பண்ணிர்றாங்க. எஸ். ஓகே, மேபி அவங்களுக்கு நான் குடுக்குற பிரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கலாம். சோ ஓகே. ஸோ சோ அதனால பே ஃபார் இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த மாரி ஒரு சேலஞ்ச் லைக் புரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. ஓகே. அடுத்து இந்த மாரி பாட்டு, ஷார்ட் ஃபிலிம் எப்போ? இருக்கா? சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா. ஓகே. உங்களோட ப்ரௌடஸ்ட் மூமெண்ட். ஐ அம் தி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் மை ஹவுஸ். என் சிப்லிங்ஸ் யாருமே கிராஜுவேட் பண்ணல. ஐ அம் தி ஃபர்ஸ்ட் டாட்டர். ஓகே, ஸோ கிராஜுவேட் பண்றப்ப அப்பா வந்துட்டு படிக்காதவங்க. முன்ன அ முன்ன உள்ள ஆளுங்கலாம். ஸோ ஹி வாஸ் வெரி ஹேப்பி ஃபார் மீ. ஓகே, அவ்வளோ ஹேப்பியா அப்பாவை நான் பார்த்ததில்ல. அண்ட் அப்பா சைனீஸா இருந்தாலுமே வெரி ஸ்ட்ரிக்ட் எங்க அப்பா. ஸோ ஓகே. எப்படி ஆர்டினரி சைனீஸ்லாம் பார்க்குறீங்களா? அந்த மாரி என் ஃபேமிலில கிடையவே கிடையாது. ஓ! ஸோ டோட்டல் உல்டா. அங்கேயும் அண்ட் அடிலாம் விழுவும்னு சொல்லுங்க. செம்மையா அடிப்பாரு எங்க அப்பா. ஓகே, அடிலாம் உழுவலாம் சொல்லவே மாட்டேன். செம்மையா அடி உழுவும். நான் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆனது ஃபேமிலின்னு சொன்னப்ப அப்பா வாஸ் வெரி வெரி ஹேப்பில. ஏன்னா ஓகே, அவருக்கு இந்த எஜுகேஷன் எதுவுமே இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரை என்னோட கேம்பஸ் கூட்டிட்டு போனப்ப ஹி வாஸ் லைக் சோ ஹேப்பி. ஓகே. ஆ நான் இடையில ரீசென்ட்டா வந்து சில பேர்த்துக்கிட்டலாம் பேசியிருக்கோம். இந்த கேமராமேன்ஸ் அவங்கள்ட்டலாம் பேசியிருக்கும்போது, ஒரு விஷயம் வந்து நான் இது பண்ணேன். எத பண்ண? என்ன வந்து சொன்னாங்கன்னா, இப்பலாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்ட புக் பண்ணிட்டு தான் கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு இத நான் வந்து கண்டுபிடிச்சேன். அது உண்மையா? ஓகே. இத பத்தி நானும் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி என்னன்னா, இப்ப உங்க டேல நீங்க ரொம்ப அழகா இருக்கணும். உங்க மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்பீங்கல்ல. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் எனக்கு செய்யணும் ம். அப்படின்னு. ஸோ நீங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் பிஃபோர் வாச்சுமே உங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட டிஸ்கஸ் பண்ணணும். இல்லையா, இப்ப 6 மந்த்ஸ் டைம் பீரியட்ல நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க சொன்னாக்கா, மேக்கப் ஆர்டிஸ்ட்ட தான் நீங்க கேட்டாகணும். ஓகே, ஏன்னா அந்த டேட்ல வந்துட்டு அவங்க இல்லன்னு சொல்ல, உங்க மனசு உடைய, அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் ஆயிரும். ஓகே. அப்ப வந்து அவ்ளோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே! அப்ப அவங்கள்ட்ட தான் போறாங்கன்னா, அப்ப மத்தவங்கலாம் நல்லா செய்யலன்னு அர்த்தமாயிருமா? அப்படின்னு இல்ல. அது வந்துட்டு அவங்கவங்க பெர்சனல்னு நான் சொல்லுவேன். இப்ப எனக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல. என் பிக் டேக்கு இவங்க தான் செய்யணும். என் பிக் டேக்கு இவங்கள தான் இது ஹையர் பண்ணணும். அது ஓகே. ஒரு ட்ரீமா இருக்கும். ஏன்னா கல்யாணம் ஒரு தடவ ஒரு தான் தடவ லைஃப்ல தான். நடக்குது. ஸோ அது வந்துட்டு பெஸ்ட்டா அவங்க பிளான் பண்ணுவாங்கல்ல. ஓகே. அதுதான். ஸோ அது உண்மை. நடக்குது. நடக்குது. இல்லன்னு நான் உங்கள்ட்ட சொல்ல வந்து அந்த மாட்டேன். மாரிலாம் கேட்டுருக்காங்களா? இல்ல. என்ட்ட இந்த மாரி கேட்டதில்ல. டேட்ட புக் பண்ணிட்டு என்னோட அவைலபிலிட்டி செக் பண்ணியிருக்காங்க. ஓகே. நீங்க மோஸ்ட்லி இந்த மாரி கிளையண்ட்ஸ வந்து நானு எடுக்க மாட்டேன். அந்த மாரி ஏதாச்சும் இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? முடிஞ்ச அளவுக்கு இறங்கி பேசுவேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமமா என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்ககிட்ட நான் பேசுவேன். அப்படி உண்மையிலேயே என்னால மேக் இட் பண்ண முடியலன்னா, முடியாதுன்னு நான் சொல்லிருவேன். ஆனா ஓகே, இந்த மாரி பார்த்துட்டு விட்டுறது அந்த மாரிலாம் இல்ல. ப்ராப்பரா எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்குமே அவங்ககிட்ட நான் பேசுவேன். ஓகே. என்னால முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவீங்க. எஸ். ஏன்னா 2 சைட்டுமே நம்ம கேட்டாகணும்ல. அவங்களையும் இது கேட்கணும். அவங்க பேசுறதையும் நம்ம கேட்கணும். நம்ம சைட்டும் அவங்க கேட்கணும். ஓகே. ஸோ யா. நெறைய பேர் வந்து இந்த அவைலபிலிட்டிலாம் செக் பண்றதுக்காக மெசேஜ் பண்ணுவாங்கல்ல. மெசேஜ் பண்ணிட்டு நீங்க சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ரிப்ளை வராது. அந்த மாரி டைம்ஸ்ல எப்படி இருக்கும்?
ஸ்டார்ட்டிங்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னடா பார்த்துட்டு விட்டுட்டாய்ங்களே, ப்ளூடிக்ல விட்டாய்ங்களே நம்மள அப்படின்னு இருந்துச்சு. பட் போக போக அ விட்டுட்டேன். டேக் அது இட்லாம். ஒரு நார்மலான எஸ். விஷயமா ஆயிடுச்சு. நார்மலான விஷயமா ஆயிருச்சு. நார்மலைஸ் ஆயிருச்சு. அது இப்ப நம்ம சொசைட்டில இப்ப நம்ம ஒரு பேக்கேஜ் அனுப்புவோம். அத பார்ப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, டேட் எல்லாத்தையும் கேட்பேன். ம். டேட் எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னோட பேக்கேஜ் அனுப்பி, அவங்க திருப்பி வேணுமா, வேணாவான்னு சொல்ற வரைக்கும் நான் அவங்ககிட்ட கேட்பேன். ஸோ ஓகே. அவங்க வேணான்னு சொல்லிட்டா, நான் அடுத்த கிளையண்ட் எடுத்துருவேன். ஏன்னா, அது கண்டிப்பா இப்ப ஒரு மேக்கப் அ செக் பண்றாங்க. அந்த டேட்ட கேட்கறாங்கன்னு சொன்னாக்கா, அந்த டேட் கண்டிப்பா ஒரு முகூர்த்தம் டேட்டா தான் இருக்கும். ஓகே. ஸோ இவங்களுக்காகவே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க கிட்ட எஸ் ஆர் நோ வந்தாலும், நம்ம அடுத்தடுத்த கிளையண்ட் பார்த்துட்டு நம்ம போலாம். ஓகே. சோசியல் மீடியா உங்க பிசினஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கு? சோஷியல் மீடியா நெறைய செஞ்சிருக்கு. ஓகே. சோஷியல் மீடியானால தான் என்னோட நெறைய வொர்க் வந்துட்டு வெளிய எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஸோ என்னோட மேக்கப்பா இருக்கட்டும், ஹெனாவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு சோஷியல் மீடியா தான். ஓகே. சோசியல் மீடியால வந்து நீங்க வீடியோஸ்லாம் போடுறீங்க. ம்ஹ்ம். ஆம், சில டைம் வந்து நல்லா ஓடும். சில டைம் நல்லா அது என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட் ஆமா. பண்ணி போட்டுருக்கோம். ஆனா ஓடல. அந்த மாரி டைம்லலாம் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நானு ஓடுது, ஓடலன்னு நான் பார்க்க மாட்டேன். பட் ஒன் டைம் ஐ ஹேட் வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஐ ஹேட் பேட் கமெண்ட்ஸ். ஓகே. எனக்கு அத டேக் இட் பண்ண தெரியல. அப்ப ஸ்டார்ட்டிங் டைம்ல ஸ்டார்ட்டிங் நான் டைம்ல. ஒரு மேக்கப் பண்ணி, அ அ அந்த கிளையன்ட்க்கு அந்த மேக்கப் புடிச்சிருந்துச்சு. பட் அத நான் வீடியோன்னு நான் எடுத்துட்டு வந்து சோஷியல் மீடியால போறப்ப, நெறைய பேர் வந்துட்டு அத குத்தம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இல்ல நார்மல் மக்கள்? நார்மல் மக்கள் நெறைய பேர் அந்த வீடியோ பத்தி பேசினாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த கிளையன்ட்டே வந்துட்டு, "அக்கா ஐ நோ இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங். நீங்க டேக் டவுன் பண்ணிருங்க இந்த வீடியோன்னு" சொல்லி, நான் என்னோட பேஜ்லேருந்து இந்த வீடியோ டெலீட் பண்ற நெலம வந்துச்சு. ஓகே. அது ஒண்ணே ஒண்ணு தான் இன்ன அது வரைக்கும். ஒண்ணு தான். ம். பேட் கமெண்ட்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? நான் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு திருப்பி பேசிருவேன். ஓ! அப்படியே விட்டுட்டு போ மாட்டீங்க. விட்டுட்டு போமாட்டேன். ஓகே. அவ்வளோ சீக்கிரத்துல விட்டுட்டு போமாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு திருப்பி பேசுவேன். முடியலன்னா விட்டுருவேன். ஓகே. இதனால வந்து உங்கள அரகன்ட் அந்த மாரிலாம் முத்திர குத்திருவாங்களே. ஆ அத பிசினஸ் பத்தி செய்யறனால நானு வந்துட்டு ஏன்னா என் கூட என்னோட சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப ஸ்மால். நான் ஒரு ஆள் என் கூட பேச ஆரம்பிச்சாலே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் நான் எந்த மாரி கேரக்டர்ன்னு. ஓகே. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி பேசுவேன். எல்லாமே தெரிஞ்சிரும். நான் இப்படின்னா இப்படிதான். ஸோ இந்த முத்திரை குத்துறது என்னோட ரொம்ப சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப சின்னது. யாருக்கும் நான் ப்ரூஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. யாஹ். ஓகே. இப்போ இருக்கிற டைம்ல வந்து சோசியல் மீடியா இல்லன்னா என்ன இல்லன்னா பிசினஸ் சரியா நடக்க மாட்டுது. அது உண்மையா? இல்ல அது ஒரு மித்தா? இப்போ உள்ள இந்த இப்போ உள்ள டைம்ல எஸ். சோசியல் மீடியா சோஷியல் மீடியா இல்லன்னா நம்ம பிசினஸ் பண்ண முடியாது. அந்த நிலைமையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் நீங்களும் தேடி பார்த்திருக்கீங்க? முன்னலாம் வந்து இந்த சோசியல் மீடியா இல்ல. ஆமா. ஆனா அவங்களுக்குலாம் பிசினஸ் ஏன்னா வந்துட்டே இருக்கும். ஓகே. முன்ன வந்துட்டு சோஷியல் மீடியா இல்ல. மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபர்ஸா இருக்கட்டும், எந்த ஆக்குபேஷனா இருந்தாலுமே பிசினஸ் செய்றவங்க ரொம்ப குறைவு. இப்ப இந்த வீட்ல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் எடுக்குறாங்கன்னா, அடுத்தடுத்து அந்த கல்யாணம் நடக்கிற எல்லாமே அந்த மேக்கப் அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட தான் எடுப்பாங்க. ஓகே. இப்ப அப்படி இல்ல. அவங்க இப்போ வந்துட்டு இங்க, அங்க, இங்க, அங்க எல்லா இடத்துலயுமே மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கு புடிச்ச ஒரு அ என்ன சொல்றது? புடிச்ச மாரி மேக்கப் ஒப்பீனியன் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இருக்கிறாங்க. தேடுறாங்க. ஓகே. ம். ஆ முன்ன உள்ள பிரைஸ்க்கும், இப்போ உள்ள பிரைஸ்க்கும் டோட்டலா ரொம்ப ரொம்ப ஏணி வச்சாது எட்டாத அளவுக்கு விலை மாறிடுச்சு. ஆமா. ஆனா அது திங்ஸோட நெறைய பேர்ட்ட நான் கேட்ட வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஜாமானோட விலை ஏறிடுச்சு. ஸோ அதுக்கேத்த குவாலிட்டிக்கு பிரைஸ்க்கு ஏத்த குவாலிட்டி. அதனால தான் வந்து பிரைஸ் நான் ஏறிடுச்சு. 2 நீங்க என்ன விஷயம் நான் இதுல ஷேர் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஹேனா. ஹேனா வந்துட்டு முன்ன நான் போட்ட ஸ்டார்ட்டிங்லலாம் வந்துட்டு பிரைடல் ஹேனா மேக்ஸிமம் 500 தான். ஓகே. 500 தான் பிரைடல் ஹேனா. கிராண்டான ஒரு ஆமா. ஓகே. அன்டில் யோர் எல்போ லென்த் வரைக்கும் வந்துட்டு கை 500. காலுக்கு. கை காலுக்கு சேர்த்து 500 தான். ஆனா இப்ப கை காலுக்கு சேர்த்து 1500 வரைக்கும் போயிருச்சு. ஓகே. ஸோ அங்க தெரியுதா? ஏன்னா தப்பு சொல்ல மாட்டேன். அப்ப வந்துட்டு நம்மளுக்கு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க. ஓகே. இந்த ஏன்னா இவ்ளோ வந்து நேரம் இருந்தா போதும். இருந்தா போதும். நீ போடு. எவ்வளோ நேரம் போடுறியோ, அத பத்தி கவலையே பட மாட்டாங்க. நம்மளுக்கும் கேட்கணுன்ற அந்த ஒரு தாட் இருக்காது. ஓகே. இப்ப வந்துட்டு மாறிடுச்சு எல்லாமே.
சோஷியல் மீடியால பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த டிசைன் அப்படியே கேட்குறாங்க. டைம் வந்துட்டு 7, 8 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ அந்த டைமுக்கு ஏத்த காசு கேட்குறப்ப ஓகே. 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 ஸோ அந்த மாரி தான். அந்த இப்பலாம் வந்துட்டு டைமுக்கும், உங்க அவுட்கம்க்கும் தான் வந்துட்டு மதிப்பு கூட. பட் ஆனா இப்ப நீங்க சொன்ன பிரைஸ் ரேஞ்ச பார்த்தா அது ஒரு பலமான பிசினஸா இருக்கும் போலயே. ம் தரமான பிசினஸ் ஹெனா பிசினஸ் இல்லன்னு சொல்லல. ஆனா, உங்களுக்கு பேஷன் இருக்கணும். ஓகே. ஹெனா போடுறதுக்கு. 7, 8 ஹவர் ஒரே இடத்துல உட்காந்து அந்த டிசைன முடிக்கணும். பிரைட் எப்படி மூவ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த வொர்க் வந்துட்டு அவங்க கேட்ட மாரி இருக்கணும். ஸோ ம். அதுதான் இதுல உள்ள சேலஞ்ச். ஓகே. சோ அதுக்கு தான் அவ்வளவு பிரைஸ் பே பண்றாங்க. எஸ். என்னைக்காச்சும் இந்த பிசினஸ்க்கு ஏன்டா வந்தோம்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? டயர்டா இருக்கிறப்ப யோசிச்சிருக்கேன். ஏன்டா இந்த பிசினஸ்க்கு வந்து எவ்வளவோ அடுத்த நிமிஷம் பிசினஸ் இல்ல இருக்கு. நம்ம செய்யறோம். கண்டிப்பா இத செய்யறோம்னு சொல்லி வந்திருக்கேன். இத விட்டுட்டு வேற ஏதாச்சும் செய்யலாம்னு ஐடியா எதுவும் வந்திருக்கா? எனக்கு வந்துட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணணும்னு ஆசை. பண்ணுவீங்களா? இப்போதைக்கு ஐடியாவோட கிடைக்கல. கிடைச்சா கண்டிப்பா சொல்றேன். ஓகே. இந்த பிசினஸ் வந்து 1 to 10 ரேட் கொடுத்தா எவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பா 10ன்னு சொல்லுவீங்க. 10. எனக்கு இந்த பதில் தெரியும். கண்டிப்பா நீங்க 10ன்னு தான் சொல்லுவீங்கன்னு. சோ வந்து நம்ம சோஷியல் மீடியா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வருவோம். மார்க்கெட்டிங் ஒரு பிசினஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து இப்ப சோஷியல் மீடியாவை தவிர ம். எதெல்லாம் எப்படிலாம் உங்க பிசினஸ் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க? பண்ணுவீங்க. நானா? யா. ஓகே. எப்பவுமே நான் வந்துட்டு இது எஸ்டாப்லிஷ் ஆவணும்னு சொல்லி நான் செய்ய மாட்டேன். ஓகே. என்கிட்ட உள்ள கிளைண்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வருவாங்கன்னா, இவங்க சொல்லி இன்னொரு ஆளு வருவாங்க. ம். இவங்களோட மேக்கப் பார்த்து இன்னொரு ஆள் வருவாங்க. சோஷியல் மீடியா இல்லாம எல்லாமே. அவங்க கண்ணால பார்த்து வொர்க் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தவங்க நெறைய. ஓகே. சோ மோஸ்ட்லி வந்து உங்களோட அப்படி வந்தவங்க திருப்பி ரிப்பீட்டடா தான் நம்மகிட்ட இருக்காங்க. இருக்காங்க. எஸ். லாயல் கஸ்டமர்ஸ்லாம். லோயல் கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லாயலாவே இருங்க. வேற ஆளு யாரையும் தேடி தெரியுது. போகாதீங்க. ஓகே. இன்னொரு 5 வருஷத்துல வெண்ணிலா எங்க இருப்பாங்க? வெண்ணிலா அங்க இருப்பேன்னு சொல்ல மாட்டேன். க்ரோ பண்ணுவேன். ஓகே. உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ்? ம். இப்போதைக்கு பிளான் இல்லப்பா. டெய்லி போறதே பார்ப்போம். எப்படி போதோ அத எஸ். அதேதான். ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்குது நம்ம ஒரு பிளான் போடுவோம். மேல இன்னொரு பிளான் நடக்கும். தேவையா அப்படியே விட்டுறது ஃப்ரீயா. ஓகே. அதனால பிளான்லாம் எதுவும் இல்ல. இல்ல. ஃப்ளோவா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்போம். எஸ். அவ்வளவுதான். ஓகே. இந்த இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறதுல நிறைய சம்பாதிக்கிறீங்களா? இல்ல எனக்கு போதுன்ற அளவுக்கு தான் சம்பாதிக்க முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? போதுன்ற அளவுக்கு கம்மியா தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா மேக்கப்போட திங்ஸ் பிரைஸ் அப்படி. ஓகே. முன்ன உள்ள பிரைஸ் இப்ப இல்ல. இப்ப டைம்க்கு டைம் அவங்க பிரைஸ் மாத்திக்கிட்டே இருக்காங்க. டைம்க்கு டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபேஸ்க்கான திங்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ல விக்கிறது இல்ல. ஓகே. நம்ம வாங்குனா ஹோல் திங்னா தான் வாங்கி ஆகணும். ஸோ இப்ப ஒரு மேக்கப் லெட்ஸ் சே ஒரு பிரைடல் மேக்கப் ஸ்டார்டிங்ல சொல்றேன். ஒரு பிரைடல் மேக்கப் வந்துட்டு 2000 சார்ஜ் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 2000மே மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்கு பத்தவே பத்தாது. ஓகே. ஸோ நெறைய நாங்கலாம் வந்துட்டு ஒரு 20, 30 பிரைட் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இன்கம்ன்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பார்க்க முடியும். ஓகே. இது ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அதுதான் உண்மை. ஒரு எடுத்தோனே வாய்ப்பே இல்ல. எப்படி ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு லென்ஸ் வாங்குறது, கிட் வாங்குறது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ, மேக்கப்பும் அதேதான். முடிய நாங்க திங்ஸ் ஸ்டாக் அப் பண்ணோம். முடிய புது திங்ஸ வந்துட்டு நாங்க பாய்க்க ஆரம்பிக்கணும். எஸ். எஸ். சோ ஆனா ஆனா இப்படி பார்ப்போம். இப்படி இந்த சைட்ல இருந்து பார்த்தா நீங்க ஒரு மேக்கப் ஜாமான் வாங்கி ஒரு 10 பேருக்கு யூஸ் பண்றீங்க. பட் மோஸ்ட்லி அது ஒரு உந்தோங்கான ஒரு விஷயம் தானே. அதுதான் சொல்றேன். ஒரு ஃபேஸுக்கான திங்ஸ் மார்க்கெட்ல விக்கிறது இல்லையா? அப்படி வித்தா நாங்க அப்படி வாங்கி ஒரு ஆளுக்கு பாய்ச்சிட்டு போயிட்டே இருந்திருப்போமே. சோ 10 பேருக்கு விக்கிறது தான் ஒரு ஆளுக்கோ, 2 ஆளுக்கோ, 3 ஆளுக்கோ பாய்ச்சாகணும். இப்ப பிரைட்டா ஒரு டோன் வாங்குறேன். ஒரு ஆளுக்கு தான் நான் அத பாய்க்க முடியும். அடுத்த ஆளு வேற ஸ்கின் டோனா இருந்தா நான் திருப்பி வேற ஒண்ணு வாங்கி ஆகணும். ஓகே. புரியுதா? சோ இதுல எப்படி சொல்றது?
ப்ரோவும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. எஸ். ப்ரோ அண்ட் கான்ஸ்லாம். ஒரே கலர் டோன்ல எல்லாருமே வந்தாங்கன்னா ஆமா. நல்ல நல்ல ஒரு இது. நாங்கலாம் ஜாமாவே வாங்க தேவையில்ல. அதே ஷேட்லயே அதே வச்சு மெயின்டெயின் பண்ணிடலாம். ஓகே. ஆனா வெளிய இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து இவங்க என்ன நெறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. நெறைய ஓகே. பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஏன் வந்துட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்றாங்க? ஸோ இதுதான் அதோட பதில். திங்ஸ் வி ஆர் இன்வெஸ்டிங் வந்துட்டு டிஃபரெண்ட். ஓகே. இப்ப வந்து இப்போ பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மேக்கப் கிளாஸ் நடக்குது. அங்க ஒரு ஆள் செய்றாங்க, இங்க ஒரு ஆள் செய்றாங்க. ஸோ நெறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இது ஓவர் சேச்சுரேட்டட் ஆயிராதா இண்டஸ்ட்ரிக்கு? அந்த மாரி நீங்க பார்க்க முடியாது. அவங்க ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் அவங்க ம். கிட்ட. இப்ப என்கிட்ட வந்துட்டு நேச்சுரலா நீங்க மேக்கப் கத்துக்கணும்னா நீங்க வரலாம். இப்ப வேற மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அவங்களோட ஸ்பெஷாலிட்டி அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள தடுக்க முடியாதுல்ல. செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ப எது நம்மளுக்கு சரியா வருதோ செய்ய வேண்டியது தான். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த 12 மாசமுமே அவங்களுக்கு வந்துட்டு புக்கிங்ஸ் இருக்கும். 12 மாசமே இன்கம் வரும்னு சொல்ல முடியாது. வருஷத்துல 2, 3 மாசம் நம்மளுக்கு இன்கமே இருக்காது. ஸோ என்ன ஓகே. செய்வோம்? அப்ப அது பார்ட் டைமா வேற ஆ ஏதாவது செய்யணுமா? ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சு தானே ஆகணும். ஆமா. ஸோ கிளாஸஸ் இஸ் ஒன் ஆஃப் த சாய்ஸ்லாம். உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க வேற ஆளுக்கு கத்துக் குடுக்க போறீங்க. இங்க பாருங்க. இப்ப வந்து அ கிளாஸஸ் வந்து நடத்துறாங்க. ம். இப்போ நீங்களே கிளாஸஸ் நடத்துறீங்க. ஓகேவா? அதே மாரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 5 பேர் நடத்துறாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் 5 பேர் வந்தா 10 பேருக்கு அங்கேயே 50 பேர் ஆயிருச்சு. ம். 50 பேர் ஆயிருச்சு. இப்ப வந்து மார்க்கெட்ல வந்து அவங்களும் மார்க்கெட்ல பூரணும்னு தானே நினைப்பாங்க. நானும் வந்து எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணணும். நானும் வந்து பெரிய இடத்துக்கு போணும் அப்படின்னு சொல்லி தானே எல்லாமே வந்து கத்துக்கிறாங்க, போறாங்க. ஸோ இந்த வகையில பார்த்தா மார்க்கெட்ல நெறைய பேர் வந்துட்டா, அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இப்போ 1 மாசத்துக்கு 5 ஈவென்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க, டக்குனு ஒரு ஈவென்ட்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்கன்னா, பண்ணணும்னா நீங்க உங்களோட மார்க்கெட்ட என்னைக்குமே டவுன் வைக்கக்கூடாது. ஓகே, 1000 பேர் வந்தாலுமே உங்களோட வொர்க்கு நீங்க 100% குடுத்து, அத வந்துட்டு மனசுல பதிய வைக்கணும். ஓகே, ஸோ அது இருந்தாலுமே நீங்க வந்துட்டு வளர்ந்துருவீங்க. இருந்துச்சுனாலே வளர்ந்துருவீங்க. 1000 பேர் வந்தாலுமே உங்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது. ஓகே. இந்த கிடைச்சிடுச்சா? இந்த பதில் நல்லா இருக்கு. ஓகே, இப்ப இந்த துறையில வந்து நெறைய ஆண்கள் வந்து கால் வைக்கிறாங்க. ஸோ ம். அத பத்தி உங்கள் கருத்து? என் கருத்து என்னன்னா, இது வந்துட்டு அவங்கவங்க டேலண்ட். ஓகே, யாரு வேணாலுமே இந்த ஃபீல்ட்ல சம்பாரிக்கலாம். யாரு என்ன வேணாலும் உங்களுக்கு புடிச்சத நீங்க செய்யலாம். ஸோ ஒரு ஆள நீங்க போய் தடுக்க முடியாது. மேக்கப் பண்ணாதீங்க, நீங்க செய்யாதீங்க, நீங்க என்னோட நல்லா பண்றீங்க. இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஓகே. நீங்க அட்மையர் பண்ணலாம். அவங்களுக்கு விஷ் பண்ணலாம். இத தவிர நீங்க வேற எதுவும் செய்ய முடியாது. என்னைக்காச்சும் வருத்தப்பட்டுருக்கீங்களா? நமக்கு இருக்கிறதே 2, 3 பிசினஸ். ஃபுல்லி கேர்ல்ஸ் வந்து ஃபுல்லா ஒரு வுமன் வந்து ஃபுல்லா இறங்கி செய்ற பிசினஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு. இந்த மாரி ஆக்சுவலி வெட்டிங்லன்னு இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா, காலகட்டத்துல ஃபோட்டோ நெறைய பாய்ஸ் செய்யறது எனக்கு வந்துட்டு ரொம்ப ஆ இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஓகே, நெறைய பேர் சாரி கட்டுறாங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, நான் பொறாம இதெல்லாம் படமாட்டேன். எனக்கு வந்துட்டு அவங்களோட டேலண்ட் புடிச்சிருக்கு. அவங்களோட அந்த பேஷன் அந்த சாரி கட்டுறதா இருக்கட்டும், மேக்கப் பண்றதா இருக்கட்டும், அவங்க அவங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே. என்னைக்குமே அவங்கள பார்த்து வருத்தப்பட்டது இல்ல. இல்ல. சந்தோஷப்பட்டுருக்கேன். ஸோ எஸ். இவங்கலாம் வரதுனால கொஞ்சம் நெறைய நான் ஆக்சுவலி புதுசு புதுசா நான் ரொம்ப ப்ரொஃபஷனல், ரொம்ப ஃபேமஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். எவ்ரிடே ஐ அம் லேர்னிங். ஓகே, ஸோ சோசியல் மீடியால பார்க்குறவங்ககிட்டேருந்து நான் லேர்ன் பண்றேன். எவ்ரிடே நான் மீட் பண்ற ஒரு ஆளுகிட்டேருந்து நான் லேர்ன் பண்றேன். ஓகே. ஸோ இத வந்துட்டு நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா அது பாசிட்டிவ். ம். நெகட்டிவா நெறைய பேரு எடுத்துக்கிட்டா அந்த நெகட்டிவ். பாசிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்கல்ல. ஆமா. அதுதான் பிரச்சனை. எங்க பிரச்சனையே வந்துட்டு நெகட்டிவ் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருக்க பாருங்க. பாசிட்டிவ் திங்ஸ மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு மேல் ஆர்டிஸ்ட் க்ரோ பண்ணி வராங்க. என்கரேஜ் பண்ணுங்க. என்னோட ஸ்டூடண்ட்ஸே நெறைய பேர் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்கரேஜ் பண்றேன். நான் ஹேப்பியா இருக்கேன். ஓகே. ஸோ அதுதான் நம்ம செய்யணும். ம். என்னைக்குமே யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. யாரையும் கீழ தள்ளக்கூடாது. ஸோ அது வந்துட்டு நான் ரொம்ப மைண்ட்ல வச்சுப்பேன். யாரையும் ஹர்ட் பண்ணிறக்கூடாது. நம்ம சொல்றது வந்து எஸ். யாருக்கும் வந்து ஹர்ட் ஆமா. ஆகக்கூடாது. ஓகே. இப்ப வர இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு உங்களோட ஒரு கருத்து கருத்து என்னவா சொல்லுவீங்க? ஒண்ணே ஒண்ணு தான்.
எப்பவுமே யாரையுமே கீழே தள்ளி விட்டுட்டு மேலே ஏறணும்னு நினைக்காதீங்க. அது என்னைக்குமே நிலைக்காது. ஓகே. ஸோ இதுதான். another திங், உங்க ஒர்க்க நீங்க 100% குடுத்தா, அதோட பலன கண்டிப்பு உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன்ல வரும். ஸோ அத மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் தென் இன்னொரு கொஸ்டின்ஸ். உள்ளது நான் இப்பதான் திருப்பி சமம் பண்றேன். திருப்பி. ஓகே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளவங்க இப்போ வரவங்க பார்த்தீங்கன்னா, புதுசா வரவங்க எல்லாமே மார்க்கெட்ட வந்து உடைச்சிரணும்னு நினைக்கிறாங்க. பிரைஸ மோஸ்ட்லி. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களா? ஸோ நீங்க நல்லா பண்றவங்க வந்து ஒரு 3000 அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இங்க நார்மலா இவங்க வந்து அத வந்து 1500க்கு குறைச்சிருவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்ல வந்து அப்ப வந்து மோஸ்ட்லி வந்து கஸ்டமர் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். ஓகே. இது நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவங்க கிட்ட நீங்க போய் பேசினாலும் அது தப்பாயிரும். ஓகே. ஸோ அவங்க டேலண்ட்க்கு ஏத்து தான் அவங்க செய்றாங்க. இப்ப நான் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல இப்ப நான் இன்னும் ஃபேமஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 150 தான் வந்துட்டு பர்சனல் மேக்கப் சார்ஜ் பண்ணேன். ஓகே. அப்ப வந்துட்டு நெறைய பேர் என்ன பார்த்து கேட்டிருக்கலாம். ஓ! இந்த பிள்ளை என்ன 150 எல்லா கஸ்டமரையும் தாரீஃப் பண்ணுதா? அப்படின்னு சொல்லி பேசியிருக்கலாம். ஆனா இப்ப நான் ஒரு பர்சனல் மேக்கப் 300, 350, 400 டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர் என்ன ரிக்வயர் பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி சார்ஜ் பண்றேன். ஓகே. ஸோ நான் இப்ப வேற பொசிஷன்ல இருக்கிறனால எனக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய இஷ்யூவா எனக்கு தெரியல. ஏன்னா 0லேருந்து தானே நம்ம வரோம். சின்னதுலேருந்து தான் பெருசாக முடியும். பெருசாகி சின்னதாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பிரைஸ் அவங்க செட் பண்ணிக்கிறாங்க. ஆமா. ஓகே. ஸோ இது எல்லாரும் இந்த ஒரு இதுல வியூல பார்த்தாக்கா அது பெரிய ப்ராப்ளமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளும் நினைப்போம். இப்போ ஜெனரலா உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட கருத்து? நான் பொதுவா கருத்துலாம் சொல்லவே மாட்டேன். ஓகே. சொல்லி கட்டாயப்படுத்துறதுனால ஒரு சரி இப்படி வச்சுக்கோ. ஒரு பெண் இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, நார்மலா பிசினஸ்க்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்க கருத்து? பிஸ்னஸ் செய்யறதுக்கு நீங்க உங்களோட மைண்ட் அண்ட் மனசு இது ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் உள்ள வாங்க. ஓகே. இது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க கிவ் அப் சீக்கிரம் பண்ணிடுவீங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் இதுல கால் வைக்காதீங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆயிடுவாங்க, டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. அது நம்மளுக்கு வேண்டாமே. ஓகே. என்கரேஜ் பண்ணலாம், எல்லாரையுமே நம்ம என்கரேஜ் பண்ணலாம். ஆனா இதுக்குள்ள நீங்க வரணும்னா அது ஒரு தனி கான்ஃபிடென்ஸ் வேணும். உங்களை பிடிச்சி கீழே தள்ளுவாங்க, நீங்க திருப்பி ஏறி வரணும். அதுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணிட்டு நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வாங்க. இல்லைன்னா வராதீங்க. ஓகே, நம்ம பாட்காஸ்டோட இறுதி கேள்வியை முடிச்சிட்டோம். முடிச்சிட்டியா? என்ன அக்காக்கு இவ்வளோ ஷாக்? ஓகே, இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருந்த மிஸ் வெனிலா கிட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா எப்படி வந்தாங்க, ஹேனா ஆர்டிஸ்டா எப்படி மாறினாங்க. ஸோ இதில் தவறு இருக்கு. ஸோ ஹேனா ஆர்டிஸ்டா இருந்து தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா மாறினாங்க. அதில் நான் கொஞ்சம் தவறு பண்ணிட்டேன். பட் அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்குள்ள பாட்காஸ்ட். இதோட நம்ம அடுத்த பாட்காஸ்ட்ல அடுத்த நபரோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.